கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தை துவங்க கிருபை கொடுத்த கர்த்தர் இந்த 12வது மாதம் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எல்லாம் எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கும்படி வேதத்தை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல் பிரயாணத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்கள், அந்த கப்பல் பிரயாணத்தில் ஏற்பட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள் மத்தியிலே கலங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலும் சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தாரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அருளி செய்தாரோ, அல்லது நீங்கள் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ, அவர் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றி அருளுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தில் இப்படி நீங்கள் இதை வாசிக்கும்படி நான் பிரியப்படுகிறேன். நான் அப்படித்தான் வாசித்தேன். எனக்கு கர்த்தர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இதுதான் வாக்குத்தத்தம். எனக்கு சொல்லப்பட்ட, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்பட்ட, சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது முதல் பகுதியில திடமனதாயிருங்கள், மனுஷரே திடமனதாயிருங்கள், ஆனபடியால் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், அவர்கள் கப்பல் பிரயாணத்தில் உபத்திரவப்பட்டு போராடி கஷ்டத்தோடு கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில, கலங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜனங்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மனுஷரே திடமனதாயிருங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 26வது அதிகாரம் 3வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்ற வார்த்தையின்படி, தேவ பிள்ளைகளே, உறுதியான மனதோடு, திட நம்பிக்கையோடு கூட கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். என் ஜெபத்துக்கு பதில் தருவார், என்னுடைய கலக்கங்களை மாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட திடமனதோடு கூட கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்ற அந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நீங்கள் திட நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஒருபோதும் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. இவ்வளவு நான் ஜெபித்தேனே, இவ்வளவு நாட்கள் ஜெபித்து பார்த்தேனே, ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட, சோர்ந்து போன மனநிலையோடு கூட இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனிடத்துல நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது,
எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி தாவீது பக்தன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதுகிறார். 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். எனவேதான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிபந்தனையாக கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையாயிருங்க. நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கூடுமானால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதபடிக்கு உபவாசத்தோடு கூட கடந்து போய் அவருடைய பாதபடியில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் நீர் செய்ய போகிறீர். எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, திட மனதாய் இருந்து கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த மனதை உடைய தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். வேதத்தில் பார்க்கும்போது சாலமோன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு அவர் தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய பலத்த கரத்தினாலே அவர் நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சாலமோன் அப்படித்தான் கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வசனத்தை அவர் ஆரம்பிக்கிறார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை உம்முடைய பலத்த கரத்தினால், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை போற்றி பாடுங்க. நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இதிலேயும் அந்த சாலமோன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா சொல்லுகிறார், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். வாக்குத்தத்தம் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் அது அழிந்து போகாது. உயிருள்ள ஒரு விதை இந்த பூமியில நடப்படும் போது தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் அந்த விதை அந்த பூமியிலிருந்து முளைத்தெழும்பும், அது பலனை தரும். அதுபோல கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்தாராம், அது வரைக்கும் காத்தருளினார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினார். காத்தருளினது மாத்திரமல்ல, உம்முடைய கரத்தினாலே அதை இந்நாளில் நிறைவேற்றினீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் சாலமோன் ராஜா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட திரும்ப 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 சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தம், அல்லது பல வருஷங்களுக்கு முன்பாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அல்லது நீங்கள் ஜெப வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே, வேதத்தை வாசிக்கிற நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 மனிதர்களுடைய பெயர் வருகிறது. தாவீது என்று சொல்லக்கூடியவருடைய பெயர். தாவீதை பார்க்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனை கர்த்தர் கண்டுபிடித்தார். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அந்த மனுஷனை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஏனென்றால் அந்த சங்கீதக்காரன் தாவீது எப்பொழுதும் அவர் வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதி எழுப்பிக் கொண்டே இருக்கும். சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி. தாவீதை போல நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தால், தம்முடைய வாக்கினால் சொன்னதை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நடப்பிப்பார். சாலமோனை பாருங்கள். சாலமோன்
சிறு வயதிலேயே ராஜாங்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். சிறு வயதிலேயே அந்த ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டபடியினாலே அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் சிறு வயது உள்ளவனாய் இருக்கிறேன், போக்குவரவு அறியாதவனாக இருக்கிறேன், இவ்வளவு திரளான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் இல்லை, எனவே கர்த்தர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த வார்த்தைகள் என்ன? நீங்கள் அறிந்திருப்பீங்க. ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியில உன்னை தவிர வேறு எந்த ராஜாக்களுக்கும் இப்படிப்பட்ட ஞானம் உண்டாகாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரை பார்க்கலாம், நீ ஞானத்துல சிறந்திருக்கும்படி உனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தருவேன், அப்படிப்பட்ட மனவிருத்தியை நான் தருவேன், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஞானமும் விவேகமும் கர்த்தர் அந்த சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் சிறுவன் தான், ஆண்டவருடைய சமூகத்துல இப்படியாய் ஜெபித்தவர் தான். ஆனால் சாலமோனை கர்த்தர் பெரிய ராஜாவாக உயர்த்தவில்லையா? ஞானம் நிறைந்த ராஜாவாக உயர்த்தவில்லையா? தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட வனாந்தரத்தில் கிடந்த தாவீதை உயர்த்தி மேன்மைப்படுத்தினவர். உங்களையும் அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, உலகத்தால் ஒதுக்கப்பட்டீர்களோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்களால் ஒதுக்கப்பட்டீர்களோ, உங்களை ஒதுக்காத, உங்களை வெறுக்காத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சிலுவையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தேன் என்று சொன்னார். உங்களை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு ஞானம் தந்து உயர்த்தினவர். சாலமோனுடைய ஞானத்தை போல அவனுக்கு ஒத்த ஞானம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்களுக்கும் இல்லை என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு தருகிறது நிமித்தம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கலன்னு சொல்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய தலையில கரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். கர்த்தர் படிப்பில ஞானம் தருவார். உங்கள் பிள்ளைகள் படித்து நல்ல வேலையில கொண்டு போய் கர்த்தர் உங்களை அமர்த்துவார். வேலை செய்கிறதற்கு தேவையான ஞானத்தை தருவார். வேலை ஸ்தலத்தில் உங்களை வாழாக்காமல் தலையாய் வைப்பேன் என்று சொன்னவர் அப்படியாய் வைத்தருளுவார். தேவ பிள்ளைகளே, எனவே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்தின்படியே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையாயிருங்க. திடமனதாயிருந்து தேவனிடத்துல நம்பிக்கையாயிருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்திற்குள்ளாக நாம் போவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை முகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானுடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி விடாய்த்த ஆண்டவர் ஆத்துமாவை போல ஹalleluya சோர்ந்து போன நிலையோடு கூட இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நீர் நிறைவேற்றி அருளுவீராக. ஆண்டவரே, தம்முடைய வாக்கினால் சொன்ன தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி அருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் வேலை செய்கிற இடங்களிலே உயர்த்தி அருளுவீராக. வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா என்று சொல்லி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் நீர் ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்து நடத்தி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலகீனத்தோடு படுத்து கிடக்கிற அன்பு பிள்ளைகள்
பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் மேல காயப்பட்ட உம்முடைய கரம் அமரட்டும். ரத்தம் தோய்ந்த இயேசு ராஜாவினுடைய கரம் அமரட்டும். இப்பொழுதே எல்லா வியாதி படுக்கைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதி வேதனைகளும் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய திருக்கரத்துல, இரட்சகருடைய திருக்கரத்துல, தழும்புகள் நிறைந்த திருக்கரத்துல உம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய வியாதி படுக்கைகள் எல்லாம் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண வாழ்வு, எதிர்கால வாழ்வு அமைய வேண்டுமே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே, அப்படியாகவே உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கண்ணின் கருவிழி போல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருடைய கிரியைகள், ஹல்லேலூயா, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏவப்பட்ட மந்திர கிரியைகள், பில்லி சூனிய வல்லமைகள், இவைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், உருவாக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்துல, கர்த்தருடைய மகிமை நிறைந்த கரத்துல இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் திடமனதாய் இருந்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கும் போது, கர்த்தரையே விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது, திடமனதாய் இருந்து கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே விசுவாசித்து துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம், உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் வாக்கு தந்த பிரகாரம், உம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் பிரகாரம் இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்க போகிறதற்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord.